ஒரு இன்ஸ்டன்டான தோசை மாவு தான். அதுவும் அந்த தோசை மாவு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற பொருள வச்சே நம்ம பண்ணிடலாம். ஊற வைக்கணும், அரைக்கணும், புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஜஸ்ட் எடுக்கிறோம், கலக்குறோம், ஊத்துறோம். சூப்பரான தோசை. குழந்தைங்களுக்கு ரொம்ப புடிச்சது. இந்த தோசை பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். நெறைய பேர் பண்ற தப்பெல்லாம் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இது என்ன ரெசிபிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை தோசை. நெறைய பேர் வீட்ல செய்றோம். ஆனா இது வந்து கிறிஸ்பியா இல்ல. கொல கொலன்னு இருக்கு. சரியா வர மாட்டேங்குது. அப்படிங்கிற மாரி நெறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. நம்ம கேட்டரிங்ல பார்த்தீங்கன்னா, மொத நாள் நைட்டு இந்த கோதுமை தோசை தான் நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க. இதை தான் போடுவோம். இன்னைக்கு இந்த ரெசிபியை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை தோசைக்கு எந்தெந்த பொருள் எந்தெந்த ரேஷியோல போடுறோங்கிறத தான் பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் அனைத்தையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. கோதுமை மாவு 1/4 கிலோ, அரிசி மாவு 1/4 கிலோ, பச்சை மிளகாய் 5 நறுக்கியது, மிளகு 20 கிராம், ஜீரகம் 30 கிராம், கருவேப்பிலை நைஸாக வெட்டியது 1 கொத்து, பெருங்காயத்தூள் சிறிதளவு, ரீஃபண்ட் ஆயில் 100 ml, உப்பு தேவையான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கிலோ கோதுமை மாவை ஒரு பேஷன்ல நம்ம போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த அரிசி மாவும் ஒரு 1/4 கிலோ மாவை நம்ம போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிறிதளவு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் எதுக்கு போடுறோம்னு பார்த்தீங்கன்னா நல்ல மனமா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் பெருங்காயத்தூள் நம்ம போடுறோம். இன்னும் வந்து டைஜஷன் நல்லா ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா நைஸா வெட்டி வச்சிருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாய் நைஸா வெட்டி வச்சிருக்கோம். அதையும் நம்ம போட்டுக்கலாம். 5 பச்சை மிளகாய். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் ஒரு 30 கிராம் எடுத்து வச்சிருக்கோம். எதுக்காக அப்படின்னா நல்ல வாசனைக்காக எடுத்து வச்சிருக்கோம். அதையும் நம்ம போட்டுக்கலாம். ஜீரகம் 30 கிராம் போட்டுக்கலாம். மிளகு 20 கிராம் போட்டுக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவு 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கோம். கோதுமை மாவு 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கோம். 1க்கு 2ங்கிற மாதிரி நம்ம 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். சப்போஸ் பத்தலைன்னா நம்ம மறுபடியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கு. இப்போ இன்னொரு 1/4 லிட்டர் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டே மிக்ஸ் பண்ணுங்க. அப்போதான் அளவு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக கலக்கிட்டோம். இந்த அளவு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான அளவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் ஒரு 50 ml ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுறோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தோசை வந்து கல்லில் ஒட்டாமல் வரதுக்காக ஊற்றுறோம். இன்னும் வந்து நல்ல கலர் கொடுக்கும். தோசை மாவுலேயே நம்ம ஆயில் கலந்தோம்னா அதுக்காக ஒரு 50 ml ரீஃபண்ட் ஆயிலை ஊற்றிக்கலாம். ரீஃபண்ட் ஆயிலை ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் பிளெயினாக இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். வெறும் பச்சை மிளகாவும் கருவேப்பிலை மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை முந்திரி, பாதாம், பிஸ்தா, கேரட்டு, பீன்ஸு, முந்திரி பருப்பு எல்லாமே போடலாம். ஆனால் இது வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சு காமிக்கிறதுக்காக சிம்பிளாக போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை, திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, இல்லை குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வராங்க, பசிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்தில் திடீர்னு எடுத்து நம்ம கலந்து போடுறதுக்காக தான் இந்த ரெசிபியை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம தோசை ஊற்றிடலாம். நான் இப்போ ஆல்ரெடி கல் பற்ற வச்சிருக்கேன். அது ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு நம்ம ஊற்றுறோங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்க சொன்னோம். நல்லா ஊறிடுச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ஊற்றி பார்த்துடலாம் எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி. இந்த பாருங்க, இந்த மாதிரி மாவு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துட்டு ஒரு தோசை ஊற்றிடலாம். இந்த தோசைலாம் பார்த்தீங்கன்னா கரண்டியால் ஊற்றக்கூடாது. நம்ம ரவா தோசை எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரி தான் ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். தயவு செய்து கரண்டியால் ஊற்றாதீங்க. அது வரவும் வராது. டம்ளரில் மட்டும் ஊற்றுங்க, சூப்பராக வரும். இப்போ நம்ம ஒன்று ஊற்றிருக்கோம். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ அதில் கொஞ்சம் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இதை பாருங்களாம், பார்க்குறதுக்கு அப்படியே ரவா தோசை மாதிரியே இருக்குது. ஆனால் இதில் ஃபுல்லாக நம்ம கோதுமையை போட்டிருக்கோம். ரவா தோசையை விட சூப்பராக இருக்கும் இந்த தோசை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம். இந்த சைட்லலாம் பாருங்கலாம், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தோசை அப்படியே எந்திரிச்சு வருது. அப்போ வந்து நம்ம போட்டிருக்க ரேஷியோ வந்து கரெக்டான அளவுங்கிறது தெரியுது இதுலேருந்து. அதே மாதிரி இந்த தோசை வேகிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய், ஜீரகம், இந்த மிளகு, இந்த பெருங்காயத்தூளோட வாசனை வந்து நல்ல மனமாக இருக்குது. ட்விஸ்ட் என்னன்னா, நீங்கள் ஊற்றி கொடுத்தீங்கன்னா கெஸ்ட்டுக்கு இது ரவா தோசையா கோதுமை தோசைனாலே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம தோசையை எடுத்துக்கலாம். அடா 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 அடா, நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தோசை நல்லா காற்று போல் இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம்.
இந்த தோசை வந்து ஊற்றுறது ஒரு கலைங்க. ஆனால் கரண்டியால் ஊற்றினா இந்த மாதிரி வராது. அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது. டம்ளரால் ஊற்றுனீங்கன்னா நல்லா சூப்பராக வரும். இந்த தோசை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெடிமேடாகவே ஒரு பெரிய டப்பாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கோதுமை மாவு 1/4 கிலோ, அரிசி மாவு 1/4 கிலோ, மிளகு, ஜீரகம், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொரு கிலோ போட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். திடீர்னு எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வரீங்க, அன்டயத்தில் வரீங்க, திடீர்னு காலையில் ஏதோ கெஸ்ட்டு ஒரு 11 மணிக்கு வந்துட்டாங்க காலையில், எதுவுமே இன்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் சக்குன்னு அந்த மாவு ஒரு 2 கரண்டி மாவு போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு உருவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே ஆயில் ஊற்றி சக்குன்னு ஊற்றி கொடுத்துடலாம். அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, என்ன ஒன்றுமே இல்லைன்னாங்க, உடனே சீக்கிரம் ஊற்றி சுற்றுட்டாங்களே, இது என்ன தோசை அப்படிங்கிற மாதிரி கேட்குற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் எப்பவுமே ஸ்டாக்காக வச்சுக்கலாம். நான் வந்து பெரிய கல்லில் ஊற்றுறேன், சமமான கல்லில். இதே வந்து நீங்கள் வீட்டு கல்லில் ஊற்றுறீங்க அப்படிங்கன்னா கல் ரவுண்டாக இருக்கும், நடுவில் குழியாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் எப்படி ஊற்றணும்னா சைடில் தான் ஊற்றணும், நடுவில் ஊற்றக்கூடாது. சைடு ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நடுவில் வந்துடும். அந்த மாதிரி தான் நீங்கள் ஊற்றணும். அப்போ தான் வந்து தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அடா 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 அடா, நல்ல கலருங்க, சூப்பராக வந்திருக்கு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டில் மாற்றி டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை சூப்பராக வந்துருச்சுங்க. நீங்கள் யாருமே இந்த மாதிரி வரும்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வீடியோவில் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக சூப்பராக வந்திருக்கும். இதே மாதிரி உங்களுக்கும் தோசை வரும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம இலையில ஒன்று ஒன்றா அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடா அடா அடா, பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட இந்த மாதிரி கோதுமை தோசை கிடைக்காதுங்க. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபெக்டான கோதுமை தோசை. இதை நீங்கள் சொன்னீங்கன்னா கோதுமை தோசைன்னு சொன்னீங்கன்னா யாருமே உண்மையிலே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்களா சொன்னாதான் உண்டு அவங்கள்ட்ட, இதுதான் கோதுமை தோசை, நான் கோதுமை மாவில் தான் செஞ்சேன் அப்படின்னு. நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் உங்கள்கிட்ட இந்த டிப்ஸ் கேட்பாங்க, எப்படி செஞ்சேன் எப்படி அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் நிறையா விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், தோசையை பாருங்கள். ஆஹா, நல்ல மொறு மொறுனுங்க. கடையில் கூட இந்த மாதிரி கிடைக்காது, அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இந்த மிளகு, ஜீரகம், பெருங்காயத்தூள் அதுதான் டாப் மச், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கும் மாதிரி உங்கள் கண்ணன். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் கண்ணன். நம்ம கண்ணன் A to Z கேட்டரிங் சர்வீஸ்னு கடந்த 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் இல்லை வீட்டு விசேஷங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ரெசிபி, சூப்பரான தோசை வெரைட்டி எல்லாம் போகணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா கண்ணன் A to Z கேட்டரிங் சர்வீஸ், தாராசுரம், கும்பகோணம். என்னோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 7904932683. நன்றி, வணக்கம்.